ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஷா விலாகில் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆகுது வீடியோ வந்து குக்கிங் வீடியோலாம் போட்டு நிஷா அன்னைக்கு செங்கனி மீன் செஞ்சுக்கிட்டு இருக்கா. மீன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோ என்ன போட்டிருக்கோம்னா கறி தான் போட்டிருக்கோம். நேற்று நம்ம கறி எடுத்தோம், இன்னைக்கு சரி மீன் எடுக்கலாமேன்னு இன்னைக்கு நம்ம வந்து மீன் வறுவல் செங்கனி மசாலாம் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. ஊறுனா தான் அந்த மசாலோட அந்த உப்பு காரம் எல்லாமே ஃபிஷ்ஷில் இறங்கும். இனிமேல் டெய்லி ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோ வந்துடும். இது வேற என்ன நிஷா செஞ்சிருக்கு? குழம்பு கிரேவி. குழம்பு வந்து நண்டு கிரேவி. இது காலையிலே காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. நண்டு கிரேவி அது காலையில் பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. தோசைக்கு கொஞ்சம் சாப்பிட்டாங்க. ஏன்னா காலையிலேயே நான் வச்சுட்டேன். மதியத்துக்கு சோறு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காலையில் தோசைக்கு கொஞ்சம் தியா மட்டும் தான் சாப்பிட்டேன். வேறு யாருமே சாப்பிடல. வச்சதே இவ்வளோ தான், கொஞ்சமாக தான் வச்சியா? சரி சரி. மாமாலாம் மீன் குழம்பு ஊற்றி நேற்று சாப்பிட்டாங்க. சரி சரி. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, நண்டு குழம்பு, அப்புறம் மீன் வறுவல் மூணுமே. ஆனால் அந்த மீனை நிஷா சாப்பிட முடியாது. ஆமாம், இது குளத்து மீன் நான் சாப்பிடக்கூடாது. அதனால பிள்ளைங்க மட்டும். பிள்ளைங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் சாப்பிடாது. அது செய்வோம். அவங்க கவுச்சி சாப்பிட மாட்டாங்க. ஏன்டி வேற என்ன செட்டியே இல்லையாடி உங்ககிட்ட? இருக்குங்க, இருந்தாலும் அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு, மீன் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட போகிறோம். நீங்களாம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட போறீங்கன்னு சொல்லுங்க. மணி வந்து 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். தர்னிஷ் ஒரு வேலையாக மிளகா மல்லிலாம் அரைக்க போயிருக்கான். தர்னிஷ் கூட போயிருக்கான் எங்கள் அத்தையோட. அவன் வந்தனி சாப்பிட்றதுக்கு. அதுக்குள்ளேயும் மீனை பொரிச்சுன்னா வந்தனி சாப்பிடலாம். வந்தோடனே சாப்பிடலாம். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.